தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று ராஜஸ்தானில் ஸ்ரீ கங்கா நகரில் ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது ராணுவம் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தற்போது ஜம்மு காஷ்மீரில் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அங்கு இருக்கக்கூடிய சுபாஷ் குப்புசாமி அவர்களிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சுபாஷ் குப்புசாமி. தற்போதைய நிலவரங்களை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு ஒரு கடுமையான பதிலடியை கொடுக்க இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பாகிஸ்தானோட தாக்குதலோட முதல் இலக்கு அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரா தான் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் தற்போது எப்படி இருக்கிறது சுபாஷ்? சார் வணக்கம். நான் இங்க காஷ்மீர்ல இருந்து பேசுறேன். ஜம்மு காஷ்மீர சாயங்காலம் ஜம்முல அட்டாக் நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்வான் ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. ஸ்வான் ட்ரோன் அட்டாக் ஜம்முல நடந்துச்சு. நம்மளுடைய S-400 அப்படிங்கிற இன்டர்செப்டர் மூலயமா எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு காலி பண்ணியாச்சு. அவங்களுடைய மேஜர் டார்கெட் ஜம்மு சிட்டியா இருந்தது. அதுக்கப்புறம் நார்தன் கமாண்டோடைய ஹெட் குவார்டர்ஸான உதம்பூரா இருந்தது. இது எல்லாத்தையும் நம்மளுடைய இன்டர்செப்டர் வச்சு காலி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா காஷ்மீர்ல அனந்தநாக் மாவட்டத்துல பெரிய சத்தம் கேட்டதா மக்கள் சொன்னாங்க. நான் இங்க மக்கள் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. அண்ட் இப்போ ஸ்ரீநகர்ல பிளாக் அவுட் நடந்திருக்கு. பிளாக் அவுட் ஆனா மொத்த கரண்ட்டும் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் மக்கள் யாரும் வெளியில வர வேண்டாம் அப்படிங்கிற அலர்ட் கொடுத்துருக்காங்க. போன்ஸும் சில சமயம் எடுக்குது, சில சமயம் எடுக்கல. நல்ல வேலையா இப்ப எடுக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. காஷ்மீர்ல இருக்க தமிழக மக்கள் அனைவரும் சேஃபா இருக்கிறாங்க. இப்பதான் எல்லாருக்கூடயும் நான் பேசினேன். படிக்கிற மக்களா இருக்கட்டும், இங்க தமிழ்நாட்டில இருந்து MBBS அண்ட் தென் அதுக்கு மேல படிக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அண்ட் தென் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இங்க மக்கள் அனைவரும் சேஃபான இடத்துல தான் இருக்காங்க. மக்களை பத்தி பயப்பட வேண்டாம். ஜம்மு காஷ்மீர் மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற தமிழர்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தற்போது அங்கதான் பகல்காம் தாக்குதலும் நடைபெற்றது. உணர்வுபூர்வமா மக்கள் முதல்ல பாதிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர்ல தான். ஜம்மு காஷ்மீரோட வாழ்வாதாரமான சுற்றுலா இந்த தாக்குதலால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்தியாவோட இந்த நடவடிக்கையை மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஜம்மு காஷ்மீரோட மக்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துக்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஜம்மு காஷ்மீர் மக்களோட, முக்கியமா காஷ்மீரி மக்களோட ஒத்துழைப்புங்கிறது 100% இந்திய ராணுவத்தோடையும் இந்திய அரசோடைய மட்டும்தான் இருக்குது. நான் இங்க டெய்லி எனக்கு காஷ்மீரி மக்களோட பழகத்துக்கான சான்ஸ் கிடைச்சதுனால நான் சொல்றேன். மக்களுடைய எண்ணம் எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. ஏன்டா இவங்க இப்படி பண்றானுங்க. பாகிஸ்தான் இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காஷ்மீர் நம்ம கிட்ட முக்கால்வாசி காஷ்மீர் இருக்கு. அதுக்கப்புறம் ஆசாத் காஷ்மீர் இருக்கு. அண்ட் POK அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் இருக்கு. அப்புறம் சியாச்சின் இருக்கு. இதுல அதிகமாக யார் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்ம படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி காஷ்மீர் எங்களுடையது, காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றது யாரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, POKல இருக்க இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீனா இருக்கட்டும், லஷ்கர்-இ தைபாவா இருக்கட்டும், அண்ட் தென் ஜெய்ஷி முகமதா இருக்கட்டும், இந்த ஃப்ரண்ட் ஒருத்தன் புதுசா ஜெய்ஷி முகமதோடைய கிளை ஒருத்தர் இருக்கா. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆசாத் காஷ்மீர் மற்றும் POJK இருந்து கீழே ஜம்மு வழியா ஊடுருவி உள்ள தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு 1.5 வருடமாவே சின்ன சின்ன தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு. தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாம் முறியடிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்தியன் ஆர்மியினால. பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது நடந்ததுலயே பெரிய அட்டாக்கு. சரி, இந்த நிலையில மக்கள் தற்போது ஜம்மு காஷ்மீரோட நிலைமை, ஜம்மு காஷ்மீர் எப்படி 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு, அதுல யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்கள் அப்படிங்கிறத சுட்டி காட்டினீங்க. இந்த நேரத்துல பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் ராணுவம் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? சார், பயங்கரவாதிகளை தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணதெல்லாம் நேற்று வரைக்கும் தான் நான் சொல்லுவேன். இப்ப நேரடியா பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இந்தியன் ராணுவத்துக்கும் நேரடியான தாக்குதல்கள் ஆரம்பிச்சாச்சு. இந்தியன் ராணுவம் லாகூரை அட்டாக் பண்ணியாச்சு. அவங்க சாயங்காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர், அதுக்கப்புறம் பத்தான்கோட், ஹோஷியார்பூர்
பட்டான்கோட் ஹோஷியார்பூர் வந்து பஞ்சாப் மாநிலத்துல, ஜெய்சால்மர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் மாநிலத்துல, அதுக்கப்புறமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உதாம்பூர் மற்றும் ஜம்மு 2 நகரங்களை வந்து ஸ்வான் ட்ரோன் மூலியமாகவும் அண்ட் தென் வந்து அவங்களுடைய 2 ஃபைட்டர் ஜெட்ஸ் ஜே சீரீஸ் ஒரு வண்டியும் அண்ட் தென் வந்து F-16 அப்படிங்கிற ஒரு வண்டியும் வந்து நம்மளால தகர்க்கப்பட்டு இருக்குது. ஜம்மு காஷ்மீர் அக்னூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல J-16 உடைய ஃபைட்டர் ஜெட் விழுந்ததை மக்கள் பார்த்ததா வந்து எனக்கு தகவல் வந்துச்சு சார். மக்கள் இதை எப்படி அணுகுறாங்க? ஒரு வழக்கமான தாக்குதல், வழக்கமான ஒரு நடைமுறை அப்படிங்கிற மாதிரி தான் அணுகுறாங்களா, இல்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை அப்படிங்கறத உணர்றாங்க? இது வழக்கத்துக்கு மாறான ஒரு சூழ்நிலை சார். வழக்கத்துக்கு மாறான ஒரு சூழ்நிலை. சாயங்காலம் வரைக்கும் ரொம்ப நார்மலா இருந்துச்சு. இது எல்லாம் மாறினது 8 மணிக்கு அப்புறம். தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரோட நிலைமையை பதிவு செஞ்சீங்க. தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க ராணுவம் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கு? அவங்களோட பாதுகாப்பு ராணுவம் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு? சார், ஜம்மு காஷ்மீரோட இது பப்ளிக்ல சொல்ல வேண்டாம் நம்புறேன். சரி, மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இந்திய விமான நிலையங்கள் மூடப்படுகிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சண்டிகர், ஸ்ரீநகர், குல்லு ஆகிய விமான நிலையங்கள் மூடப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்து இந்திய விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சண்டிகர், ஸ்ரீநகர், குல்லு, லூதியானா என முக்கிய நகரங்களின் விமான நிலையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய நகரங்களின் விமான நிலையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டிருக்கின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தான் இன்று மாலையில் தற்போது தாக்குதலை ஆரம்பித்தது. தற்போது இதற்கு இந்தியா ஒரு மிக கடுமையான பதிலடியை கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் முக்கிய நகரங்களை இந்தியா குறிவைத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பஞ்சாப், சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளையும் நம் திரையில் பார்க்கிறோம். போர் நடவடிக்கையின் காரணமாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் நிலையில் அந்த நகரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பாகிஸ்தான் ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தினால் தற்போது அதனை தற்காத்துக் கொள்வதற்காக தற்போது அந்நகரங்கள் இருள் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீரிலிருந்து நம்முடைய பேசிய சுபாஷ் குப்புசாமி அவர்களும் ஜம்மு காஷ்மீரிலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். பதுங்கு குழிகளில் கூட மக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். பாகிஸ்தானின் தாக்குதலால் ஜம்முவில் வசிக்கும் எல்லையோர கிராம மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் நிலவுகிறது என்று சொன்னார். இருப்பினும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்பாக இருக்கின்றனர் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜம்முவின் எல்லையோர கிராம மக்கள் பதுங்கு குழிகளுக்குள் தஞ்சமடைந்து வருகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக ராஜஸ்தான் உள்ளிட்ட எல்லை பகுதிகள் தீவிரமாக உஷார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் இந்திய எல்லை பகுதிகள் வந்திருக்கின்றன. பாகிஸ்தானின் ராணுவத்தை இந்தியா தொடர்ந்து முறியடித்துக் கொண்டிருக்கிறது. ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. மேலும் விமானங்கள் மூலமாக கூட பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இதன் முக்கிய கட்டமாக ராஜஸ்தானில் பாகிஸ்தான் விமானி ஒருவர் பிடிபட்டிருக்கிறார் என்ற செய்தியையும் பார்க்கிறோம். விமானி உயிரோடு இந்திய ராணுவத்தால் பாகிஸ்தான் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்தியா ஒரு மிக முக்கிய நடவடிக்கையை பாகிஸ்தானை நோக்கி எடுத்திருக்கிறது. பிரதமர், உள்துறை அமைச்சர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்வி நிலையங்களை மூட பஞ்சாப் அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கு பஞ்சாபில் கல்வி நிலையங்களை மூட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுபாஷ், தற்போது ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க சுற்றுலா ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அதை நம்பித்தான் மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த சூழ்நிலையில தற்போது அவர்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சுபாஷ்? மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. நான் இங்க மக்கள் கிட்ட பேசின வரைக்கும் பாத்தீங்கன்னா, பஹல்காமுக்கு முன்னாடி நான் இங்க ஸ்ரீநகர்ல தான் இருக்கேன். என்னால வந்து நான் ரெகுலரா போயிட்டு வர இடத்துக்கு வந்து பஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு என்னால சிட்டிக்குள்ளேயே போக முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இல்லைன்னா இவ்வளவு டிராபிக்கா இருக்குது. அது மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. அவ்வளவு கூட்டம் மக்கள். இந்தியா வழக்கமா வந்து இங்க காஷ்மீருக்கு வந்து அதிக சுற்றுலா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் மற்றும் கேரள மக்கள் தான் வருவாங்க அப்படிங்கிறது இங்க இருக்க மக்கள் வந்து பதிவு செய்தாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து நான் வந்து அதிகமா பார்த்தது என்னன்னா, வட இந்தியால இருந்தும் இந்தியாவில இருக்க பல்வேறு மாகாணத்தில இருந்தும் மாநிலத்தில இருந்தும்
இங்க வந்தவொன்னு இருந்ததை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா பேங்கம் அட்டாக்கு அடுத்த நாள் ஒரு 3 நாள்ல மொத்த சிட்டியும் ஏதோ காலியான மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் இங்க லோக்கல் மக்கள் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இதை நம்பி நான் கடன் வாங்கி நான் கார் வாங்கினேன், இதை நம்பி நான் ஹோட்டல்ல ரெடி பண்ணேன், இதை நம்பி நான் போனி வாங்கினேன், அதாவது இந்த குதிரை வாங்கினேன், எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் விட்டு அழுததை நான் காதார கண்ணால பார்த்தது. நிச்சயமா சுபாஷ், ஜம்மு காஷ்மீர் மக்களோட உணர்வுகளை பகல்காம் தாக்குதலின் போதே நம்மளால புரிஞ்சுக்க முடிந்தது. நிறைய சுற்றுலா பயணிகளுக்கு அவங்க உதவுனதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தாக்குதலுக்கு நாங்கள் காரணமல்ல அப்படிங்கிறத சுற்றுலா பயணிகள் கிட்டேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த தாக்குதலை ஒரு விடியலா ஜம்மு காஷ்மீர் மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஜம்மு காஷ்மீர் மக்கள் உணர்வு பூர்வமாக இந்த பயங்கரவாதத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு எவ்வளவு தூரம் விரும்புறாங்க சுபாஷ்? இத இப்போ இந்த தருணத்துல சொல்ல முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. இது எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்த நோக்கி போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டதுன்னா முதல் சந்தோஷப்படுற மக்கள் காஷ்மீரிகள். தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டால் சொல்லுங்க. முதல் சந்தோஷப்படுறது காஷ்மீரிகள். ஏன்னா அதிகமா காஷ்மீரிகள் பாதிக்கப்பட்டது தீவிரவாதிகளால் மட்டுமே. அதிகமா கொல்லப்பட்டது காஷ்மீரிகள் தான் தீவிரவாதிகளால். அவங்க தேவையில்லாத ஊருக்குள்ள தஞ்சம் புகுந்து மக்களை தேவையில்லாத பிரச்சனை பண்ணி, நான் என்ன சொல்ல முடியும்னா, மக்கள் எல்லாரும் முக்கால்வாசி பேர் ஒரு 40-50 வயசுக்கு மேல இருக்கவங்கள்ட்ட நான் பேசும்போது முக்கால்வாசி பேர் பிடிஎஸ்டில தான் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சாரி டு யூஸ் a normal word. ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொடர்ந்து இது போன்ற பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பயங்கரவாதம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கு? ஏன்னா நீங்க அந்த அளவு அங்க இருக்கீங்க அப்படிங்கறதுனால இந்த கேள்வியை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். ஒரு சாதாரண ஜம்மு காஷ்மீர் குடிமகன் பயங்கரவாதத்தால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார்? காஷ்மீரிகளால இந்தியாக்குள்ள நிம்மதியா வேலை பார்க்க முடியாது, அவங்களால படிக்க வர முடியாது. படிக்க வந்தாலும் எங்க வந்தாலும் அவங்கள நீ தீவிரவாதி தானே, நீ வெளியே போன்னு சொல்லிட்டு இந்தியாக்குள்ள அந்த மக்களால வர முடியாது. அதிகபட்சம் காஷ்மீரிகள் படிக்கிற இடம் தமிழ்நாடு சார். தமிழ்நாட்டுல இருக்க காலேஜஸ்ல தான் காஷ்மீரிகள் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸா இருக்கட்டும் படிக்கிறாங்க. இது கூடுதல் தகவல் நாங்க சொல்ல முடியும். எங்க போனாலும் நீ காஷ்மீரி தானே, நீ தீவிரவாதி தானே, காஷ்மீரிகள்னாலே பாகிஸ்தான்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கு பேர் என்ன ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களால வெளியில வரவே முடியல. வேலையை தாண்டி பள்ளத்தாக்க தாண்டி அவங்களால வரவே முடியல. இது ஒழுங்குதுன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது சார் காஷ்மீரிகள் சார்பா. சரி, இந்த தாக்குதலை காஷ்மீரிகள் எப்படி பாக்குறாங்க? இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் காஷ்மீரிகள் எப்படி பாக்குறாங்கன்றது உங்களோட பார்வை? காஷ்மீரிகள் என்ன கேட்டா இதை வரவேற்பாங்க சார். தீவிரவாதம் ஒழிஞ்சதுன்னா காஷ்மீரிகள் முதல் சந்தோஷப்படுறது காஷ்மீரிகள் தான். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது நிம்மதி மட்டும்தான் சார், வேற எதுவும் இல்லை. காஷ்மீரிகள் நிம்மதியை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. காஷ்மீர் மக்களோட உணர்வுகளை நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் பதுங்கு குழிகளில் அடைக்கலம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் பார்க்கிறோம். சுபாஷ், தற்போது பதுங்கு குழிகளில் மக்கள் அடைக்கலம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதெல்லாம் மக்களோட தயார் நிலையை காட்டுது. அந்த மக்கள் தற்போது இந்த விஷயங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க? அதாவது இது 2 விதமா பிரிக்கலாம் சார். மக்கள் 40 வயதிற்கு மேல இருக்க மக்கள், 40 வயதுக்கு கீழே இருக்க மக்கள். 91க்கு அப்புறம் மக்கள் பெருசா வார பார்க்கல. 2019 இருந்து 2020 வரைக்கும் ஒரு வருஷம் இந்த இன்டர்நெட் ஷட் டவுன் ஆச்சு. அது மட்டும்தான் அதாவது 30 வயசு கீழே இருக்கவங்க பார்த்தாங்க. 40 வயசு மேல இருக்க மக்களுக்கு அவங்க 90-91 நடந்த சம்பவங்களை பார்த்து அவங்களுக்கு அனுபவப்பட்டிருக்காங்க. 30 வயதுக்கு கீழே இருக்க மக்களுக்கு அனுபவம் இல்லை. நமக்கு என்ன போற பத்தியில நிலவரம் தெரியுமோ அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் முழுவீச்சில் தயாராக உள்ளதாக தற்போது தெரிவித்திருக்கிறது. மக்களை பாதுகாக்க எதற்கும் தயார் என்று இந்திய ராணுவம் தற்போது அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம்.